வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மே ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபவ வருடம் ஆனி மாதம் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலத்தில் 16/6/2026. இன்றைய நாள் முழுவதும் வளர்பிறை துவிதை திதி காணப்படுது. மாலை 4:13 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரமும் அதற்கு பிறகு புனர்பூச நட்சத்திரமும் காணப்படுது. நாள் முழுவதும் விருத்தி நாம யோகம் காணப்படுது. காலையில் 2:40 வரைக்கும் பாலவக்கரணமும் அதற்கு பிறகு கௌளவக்கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிதாதி யோகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலை 2:40 வரைக்கும் மரண யோகமும் அதற்கு பிறகு சித்த யோகமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் பாலாகும். வடக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பார்கள். அந்த பக்கம் போகிறதா இருந்தால் பாலை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 10:38 11:30 வரைக்கும், மாலையில் 4:54 5:30 வரைக்கும் நல்ல நேரமும், மாலையில் 3:19 4:53 வரைக்கும் ராகு காலமும், காலையில் 9:03 10:37 வரைக்கும் யமகண்டமும், மதியம் 12:11 1:45 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் துவிதை திதி, பூர்வீக சொத்து, பாக பிரிவினைகள், இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இன்றைக்கி பேசக்கூடாது. மற்றபடி இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக தான் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் வருது. விருத்தி நாம யோகம், பாலவக்கரணம், வளர்ப்பிறை திதி ஓரளவுக்கு ஒரு நன்மையான திதிகளாக இருக்குது. பாலவக்கரணத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ஏதாவது வழக்குகள் சண்டைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு உதவிக்கலாம். கணவன் மனைவி விவகாரங்களை தீர்த்து வைக்கிறதுக்கு பாலவக்கரணம். அதே மாதிரி இந்த ஒரு சங்கங்கள், இப்போ ஒரு தொழில் சங்கம் இருக்குது, முதலாளி ஆக்கள் இருக்காங்க, இவங்க 2 பேருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை செய்யறது முடியும். அதுக்கு பிறகு கௌளவக்கரணம். கௌளவக்கரணம் அப்படின்னாலே நிலக்கீழ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயம், நில சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிலக்கீழில் செய்யக்கூடிய விவசாயம், அதாவது நீர்நிலைகள், நிலத்தில் நீர்நிலைகள் செய்கிறது, குழாய் கிணறு போடுறது, கிணறு போடுறது, குளம் வெட்டுறது, குற்றம் வெட்டுறது, அத்திவாரம், வீடுகளுக்கு அத்திவாரம் வெட்டுறது, மீன்பிடி படகுகளில் வெள்ளோட்டம் விடுறது, நிலக்கீழ் ஆராய்ச்சி, நிலக்கீழ் கனிய வளங்களை தோண்டி எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்கு. அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலன் பார்ப்போம். ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துக்கிட்டுங்க. எப்படி பலன் பார்ப்பது அப்படின்னு ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் முதல்ல உங்கள் 100ல் ஒரு 2% முதல் 4% மட்டுமே பலன் எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க, பார்க்கணும் அப்படிங்கிறது. ஆனால் மீதி இருக்கிற 96% என்ன அப்படின்னா அறியாமை, பலன் பார்ப்பதற்கு அறியாமையாக இருக்காங்க. என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ராசி தெரியும், ஆனால் லக்னத்தை கேட்டால் தெரியாது. ராசி உடல் மனம் சார்ந்த விஷயம் மட்டும்தான். லக்னம் தான் உங்களுக்கான ஒரு பிரத்யேக அடையாளம். அந்த பிரத்யேக அடையாளத்தை வைத்துக்கொண்டு தான் நம்ம பலனை கணிப்பிட முடியும். ஏன்னா லக்னம் தான் முதல் வீடு. லக்னம் தான் நீங்கள் யார், நீங்கள் எந்த செயலை செய்யக்கூடியவர்கள், உங்களுடைய அதிகார பண்பு, உங்களுடைய திறமைகள், ஆளுமைகள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய, உங்களுடைய அம்சங்களை சொல்லக்கூடிய லக்னம். லக்னத்திலிருந்து அடுத்த வீடு தான். அப்படி தான் நம்ம பலன் சொல்லுவோம். அந்த 12 ராசி கட்டத்தையும் பார்க்கும்போது லக்னமை முதல் கட்டமாக எடுத்துக்கிட்டு தான் பலன் சொல்லுவார். ராசியை அங்கே எடுத்துக்கொள்றதே இல்லை. அப்போ பலன் கேட்கறதுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய லக்னத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். முக்கியமாக நீங்கள் தெரிந்து வைக்க வேண்டியது உங்களுடைய லக்னம். லக்னத்தை தெரிஞ்சுக்கிட்டு லக்ன பலனை கேளுங்க. நாங்கள் ராசின்னு தான் சொல்லுவோம், ஆனால் குறிப்பிட்ட ராசியில் மிதுன ராசி அப்படின்னு நம்ம சொன்னால் மிதுன லக்னக்காரர்கள் அதுகளை கொஞ்சம் திறன்பட கொஞ்சம் ஆழமாக கேட்டீங்கன்னா உங்களுக்கு வலிக்கணும். முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது லக்னம். அடுத்தது உங்களுடைய மகாதிசை புத்தி என்ன நடக்குது, தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரா,
அந்த தசையும் புத்தியும் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக ஒரு மகா திசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தி இருக்கும், அது நடக்குதா இல்லை இப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு பாருங்கள். அப்போ தான் அந்த பலன் உங்களுக்கு தெளிவான துல்லியமான ஒரு வழிகாட்டலை தரும் தவிர இல்லைங்கிறது நாம் ஒரு காலையிலே சும்மா கத்திட்டு போகிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். உங்கள் அறியாமையினால் எங்களை தவறு கூறி எங்களை தூற்றி அப்புறம் ஜோதிடத்தை பொய் என்ற குரலில் சொல்கிறதுக்கு வந்துடுவீங்க. இதுக்கு முழுக்க காரணம் யாருக்கு எனக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லை, ஜோதிட பலன்களில் நான் பலன் கேட்க மாட்டேன் அப்படி இப்படின்னு அவங்க பேசுகிற எல்லாருமே பொய்ப்பித்தான்னு சொல்கிற இல்லை, அவங்களுடைய அறியாமையில் சிக்கி தவிப்பவர்களாகத்தான் இந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்படுதுங்கிறது ஆணித்தரமாக அடித்து கூறிவிடலாம். இப்போ நம்ம ராசி பலனுக்குள்ளே போவோம். முதல்ல மேசராசி அன்பர்களை பார்த்துக்கணும். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, தந்தை வெளியுறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் சில சிக்கல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் கடல் கடந்து போகிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துக்கிறீங்க, அந்த முயற்சியில் சில சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. அது கல்வி ரீதியாக இருக்கலாம், தொழில் ரீதியாக இருக்கலாம், வியாபார ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கும். தேவையற்ற வீண் விரயங்கள் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேசராசியில் பிறந்த பெண்களுக்கு மேச லக்னத்தில், அதாவது ராசி லக்னம், நீங்கள் லக்னம் தான் பார்க்கணும். இந்த இதில் பிறந்த பெண்களுக்கு உடல் உபாதைகள் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்தது வாழ்க்கை சார்ந்து எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது அவசரப்பட்டு. அதாவது வீடு காணி கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதுலேயுமே முடிவு எடுக்கக்கூடாது. இன்றைக்கு பொறுமை அமைதி காப்பது நன்மை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றியமைத்துக்கொள்ள சூரிய பகவான், சனி பகவான் அவருடைய அதிபதி, சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் காட்ட யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, எதிர்பாராத ரீதியில் எதிர்பாராத விஷயங்கள். நீங்கள் ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க, நீங்களே எதிர்பாராத நேரத்தில் இல்லைன்னா எதிர்பார்க்காத மாதிரி அந்த விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும். அது பணவரவாக இருக்கலாம், இன்சூரன்ஸ் சொத்தாக இருக்கலாம், அல்லது சில கண்டங்கள் உயிர் போகக்கூடிய இல்லைன்னா வாழ்க்கையை தொலைக்கக்கூடிய நிலையில் ஏதாவது சிக்கல் இருந்தால் கூட அதுலேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போகிற கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்றைக்கு உங்களுக்கான அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது, நன்மைகளே கொடுக்கும். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான், சிவபெருமான், தர்மசாஸ்தா, ஆஞ்சநேயர், குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மாதிரி கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. அது கணவன் மனைவி விவகாரமாக இருக்கலாம், அல்லது புதிய திருமண பேச்சுவார்த்தைகள் நிச்சயதார்த்தங்கள் செய்கிறதுக்கு இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த முடிவும். குடும்ப உறுப்பினர் சார்ந்த விஷயங்களை கவனம். குடும்ப உறுப்பினர்களுடைய ஏதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்பட்டு நீங்கள் மூக்கு நுழைச்சி எதுவும் செஞ்சக்கூடாது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி, சனி பகவான் அவருடைய அதிபதி, சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கட்ட யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தொழில் சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும். எந்த ஒரு அவசரமான முடிவுகளையும் எடுத்துடக்கூடாது, அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையும் செஞ்சிடக்கூடாது. அடுத்தது கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாருக்கு இன்றைக்கி கடன் கொடுக்கவும் செய்யாதீங்க, வாங்கவும் செய்யாது. அடுத்து உடல் உபாதைகள் எதுவும் தென்பட்டால் உடனடியாக வைத்திய சிகிச்சையை நாடுங்க. அவசரப்பட்டு இல்லை நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம், இல்லை இப்போ இந்த ஒரு அவசரத்தன்மை இல்லாமல் ஒரு தள்ளி போடுற தன்மைகளை செய்துறாங்க, உடனடியாக வைத்தியசாலையை நாடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரிகள் தொல்லைகள் இருக்கும். கல்வி கற்கணும்னு நினைக்கிற உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் இருக்கக்கூடாது. வாழ்க்கை சார்ந்து எந்த ஒரு முடிவும் எடுத்துறாங்க, பொறுமையும் அமைதியும் காயுங்க. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயக பெருமான், சூரிய பகவான், குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே அழகாக அமையும். அடுத்து சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக நீண்ட நாளாக குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறதுக்காக குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க, குழந்தைகள் வெளிநாடு போகணுங்க, குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களே குழந்தையை எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பாக பிரிவினை அல்லது பேச்சுவார்த்தை நடத்த விரும்பினால் இன்றைய நாளில் செய்யலாம், அது உங்களுக்கு சிறப்பாக அமையும். அடுத்து
காதல் களியாட்டங்கள் கொண்டாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்துக்கு கவனம் செலுத்தும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்றதுக்கு ஆஞ்சநேயர் குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே அழகாக அமையும். அடுத்து கன்னிராசினியர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. வீடு காணி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்திலே அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவை வாங்குறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, பழகு பார்க்கறது, புனரமைப்பு செய்கிறது எதையும் செஞ்சக்கூடாது. கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் செஞ்சக்கூடாது. திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களே அவசரம் நிச்சயம் பண்ணுறது, வரன் தேடுபவர்கள் உடனடியாக வரனுக்கு ஓகே சரி சொல்கிறது, திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பவர்கள் திருமண நிச்சயத்தில் அவசரமாக செய்கிறது எதுவும் செய்ய வேண்டாம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறதுக்கும் போது அதை உறவுகளாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், கூட அதை கரெக்டான முறையில் ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணி சொல்லுங்கள். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்குள்ள மகாலட்சுமி, பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக. அடுத்து துலா ராசினியர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் முயற்சிகளுக்கு தடை வந்துக்கிட்டே இருக்கும். அதை கடந்து போகிறதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்க சோர்ந்து விடாங்க. முயற்சியை மட்டும் கைவிட்டாங்க. தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக, கடன் கொடுக்கல் வாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உடல் உபாதைகளை தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலை நாடுறதுக்கு வழிகளை செய்யுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தம்பி தங்கையில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு பயணம் போகிறதுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிங்க. தொழில் சார்ந்த விஷயங்கள் இல்லை எந்த முடியும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாங்க. இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயகப் பெருமான், செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து விருச்சிக ராசினியர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்துட்டு போட்டோம், அம்மா, அப்பா, தம்பி, தங்கை, தாத்தா, பாட்டி, அண்ணன், அக்கா, கணவன், மனைவி, குழந்தைகள், இவங்களோட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு நீங்கள் மூக்க நுழைச்சி அதனால ஒரு சிக்கல்களை உருவாக்கி கொள்ளாதீங்க. கையில் இருக்க பணத்தை கொண்டு போய் நான் அதை செய்ய போகிறேன், இது செய்ய போகிறேன், இதையும் செய்யாது. பேசுகிற வார்த்தைகளை கவனமாக இருங்க. குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்க. இந்த வீடு காணி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் பிரிக்கிறேன், பாவ பிரிப்பேன், இதில் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து தனுசு ராசினியர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டாலே போதும். அதே மாதிரி தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் நன்மை நடக்கும். உங்களுக்கே ஒரு உத்வேகம் உருவாகும், இதை செய்யலாம் அது செய்யலாம். அப்போ அந்த நேரத்தில் வீடு காணி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீண்நாளாக இருந்த சிக்கல்கள் தீரும். அது சம்மந்தப்பட்டு எது செய்தாலும் ஒரு புனரமைப்பு செய்யணும், வாங்கணும், விற்கணும், என்ன வேணாலும் செய்யுங்க. அதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு கைகூடி தரும். அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் ஆனந்தம் பெருக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் தெளிவாக செய்யும். கணவன் மனைவியிலிருக்கிறத கருத்து வேட நீங்கள் மன நிம்மதி பெருக்கும் கூடிய நாளாக இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், குலதெய்வம் கருணாதி யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இன்னும் அழகாக அமையும். அடுத்து மகர ராசினியர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக வெளிநாட்டு தொடர்போடு ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது கல்வியாக இருக்கலாம், வியாபாரம் இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், இல்லை நீங்களே கடற்கந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம், இல்லை உங்கள் தம்பி தங்கைகள் கடற்கந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருங்க. அவசரப்பட்டு பணம் கட்டுறது, அவசரப்பட்ட முடிவுகள் எடுத்திங்கன்னா சிக்கலில் மாட்டிக்கொள்ளும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செலவுகள், வீண் செலவுகள், கையில் இருக்க பணத்தை அப்படியே கொண்டு போயிட்டு வீணாக விரயம் பண்ணிட்டு வர்றதுக்குரிய ஏன் போச்சு எப்படி போச்சுன்னே தெரியாத அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்குது. மகாராஷ்டிரியில் பிறந்த பெண்களுக்கு இன்றைக்கி உடல் உபாதைகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அதுலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான், சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திரா குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கும்பராசினியர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய ஆழ்மனசு அபிலாஷைகள்லாம் இருக்கும்.
அந்த அபிலாஷைகளும் தீரக்கூடிய அந்த ஆசைகளில் தான் பூர்த்தி செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள். அது சரியாக பயன்படுத்திக் கொள்ளும். 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நன்மை நடக்கணும்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க மூலியமாக நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குடும்ப உறுப்பினர்கள் மூலியமாகவே உங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிற சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மீன ராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கிறது. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடக்கூடாது. இன்னைக்கு உங்களுக்கு எதை செய்தாலுமே ஒரு குழப்பம், ஒரு தயக்கங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த முடிவையும் அவசரப்பட்டு மட்டும் எடுத்துறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், குழந்தைகள் விஷயம், தந்தை விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கள். உங்கள் ராசியாளர் லக்னாதிபதினு சொல்ல குரு பகவான், அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி, சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.